அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். இன்று ஆயத்த மாநாடு நடந்து முடிந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளையும் கூட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அனைத்து உறவுகளையும் ஒரு சேர இங்கே நமது தமிழ்நாட்டில் இருந்து அத்தனை மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தலைவர்களையும் நிர்வாகிகளையும் பார்க்கும் பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த தருணத்தில் நான் ஒன்று குறிப்பிட வேண்டும். பொதுவாகவே வெள்ளாஞ்செட்டியார் அப்படி என்ற ஒரு சமுதாய செட்டியார் இதிலிருந்து நம்ம வரும் பொழுது, இப்போ ஐயா முன்னாடி பேசும்பொழுது செட்டியார் அப்படிங்கிறதுல நம்ம இப்போ சொல்லணும்னாலும் தமிழ்நாட்டில் எத்தனை ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத ஐயா சத்தியமூர்த்தி ஐயாவுடைய வழிகளையும் மும்மூர்த்திகளுடைய வழிகாட்டுதல்களையும் இத்தனை மாவட்டங்கள்லையும் நமக்கு தெரிஞ்சு இப்போ தோராயமாக நம்ம சொல்லலாம். ஒரு 50 வயதில் நம்ம இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய 2025 எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன பேர் போட்டு தலைவர்கள் பேர் போட்டு லிஸ்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பிச்சிருக்காங்க, நிர்வாகியில் பேர் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம வெள்ளாஞ்செட்டியாருங்கிறது எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க அப்படிங்கிறத கோடிட்டு காமிச்சதுக்காகவே நம்ம இவங்களுக்கு தலை வணங்கி பாராட்டுதலையும் கைதட்டலையும் நம்ம உடனே கொடுத்தே ஆகணும். எந்த ஊருக்கு போனாலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்துக்கு போனாலும் நம் இனம் இருக்கு அப்படிங்கிற அடையாள ஒற்றை சொல். அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாளைக்கு ஒரு எதிர்காலத்தில் தொழில் வளம், எந்த ஊருக்கு போனாலும் என்ன பண்ணாலும் பழைய காலத்து மாதிரியே பண்டை மாற்று முறைகளை உருவாக்கிக்கலாம். இதுக்கு அடித்தளமிட்ட பெரியோர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தலை வணங்கி சொல்லிக்கிறோம். அடுத்து பொதுவாக நான் நேர காலம் கருதி வேகமாக முடிச்சுக்கிறேன். பொதுவாகவே பெரிய பெரிய மாநாடு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால ஒரு பேர் கெடுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 to 70,000 80,000 1 லட்சம் பேர் மேலே வரும் பொழுது அடிப்படை ஆதாரம் போக்குவரத்து, மருத்துவம், குடிநீர் முதல்ல பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடிநீர் குறைஞ்சபட்சம் ஒரு மாநாடு நடக்கணும் அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த திடலில் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. அப்போது அந்த திடலில் இருக்கக்கூடியவங்களுக்கு முறையாக சரியாக தண்ணீர் விநியோகத்தை அதை நம்ம கட்டமைப்பு பண்ணி, நானும் குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 மாநாடுகளில் நம்ம ஒத்து கவனித்து பார்க்கும் பொழுது அடிப்படை நீர் ஆதாரம் தான் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு இதாகுது. அது தலைமைக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அந்த கட்டமைப்புகளை மேம்படுத்தி அந்த மாநாடை வெற்றி மாநாடாக ஆக்கி 1 லட்சம் பேர் நம்ம குறிப்பிட்டதை 5 லட்சம் பேர் செட்டியார் இனங்கிறத ஐயாவோட சத்தியமூர்த்தி அண்ணனுடைய தலைமையில் மும்மூர்த்தியினுடைய வழிகாட்டின் பிரகாரம் இருக்கக்கூடிய செயலாளர் ஐயா சத்யராமக்கண்ணன் அண்ணன் தம்பி சுரேஷ்குமார் அவர்களுடைய இதில் பெரியவங்க இருக்காங்க, இன்னும் நிறைய இருக்காங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நம்ம எல்லாரும் எழுச்சி மாநாடு மிகப்பெரிய மாநாடாக தமிழ்நாடு மட்டும் திரும்பி பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம எடுத்துக்காட்டாகவும் நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிறது. வாய்ப்புக்கு நன்றி விடுவீர்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அயல் நாடுகள் குழு இணை செயலாளர் மலேசியா